ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பக்தி தொடர்பான பதிவுகளை பார்க்க பக்தி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தை முதலை வாயில் விழுங்கப்பட்டது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அதே குழந்தை உயிரோடு திரும்பி வந்தது. இது கதையல்ல, இது நடந்த உண்மை சம்பவம். இந்த அதிசயம் நடந்த புனித ஸ்தலம்தான் ஸ்ரீ அவனாசி லிங்கேஸ்வரர் கோயில். தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த அவனாசி லிங்கேஸ்வரர் கோவில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. இதில் சோழர் கால கட்டிடக்கலை, ஆழமான ஆன்மீக சக்தி, அழகான கோபுரம், அவிநாசி என்றால் அழியாதது, அதாவது இறைவன் அருள் எப்போதும் அழியாது என்பதை குறிக்கிறது. இந்த கோவில் சோழர் அரசர்களால் கட்டப்பட்டது. பின்னர் பாண்டியர்கள் மற்றும் நாயக்கர்கள் இந்த கோவிலை விரிவுபடுத்தினர். இது கொங்கு நாட்டில் மிகவும் முக்கியமாக பாடப்பெற்ற ஒரு சிவஸ்தலமாகும். நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் இந்த ஸ்தலத்தை போற்றி பாடியுள்ளார். இப்போது அந்த அதிசய கதையின் பின்னணியை பார்ப்போம். ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் 2 குடும்பங்கள், 2 சிறுவர்கள். அவர்கள் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் அவர்கள் கோவில் குளத்தில் குளிக்க சென்றார்கள். அப்போது ஒரு பெரிய முதலை திடீரென்று அங்கு வந்து ஒரு குழந்தையை விழுங்கிவிட்டது. ஒரு குடும்பம் ஒரு மகனின் உயிரிழப்பால் துயரத்தில் மூழ்கியது. மற்றொரு குடும்பம் தங்கள் மகன் உயிருடன் வந்ததால் மகிழ்ச்சியில் இருந்தனர். காலம் கடந்தது, நாட்கள் சென்றது. 2 குடும்பங்களிலும் மாறுபட்ட மனநிலை. அந்த சமயம் சிவபெருமானின் பக்தரும் நாயன்மார்களில் ஒருவருமான சுந்தரர் அந்த ஊருக்கு வருகை தருகிறார். அவர் அந்த தாயின் அழுகையை கேட்டு உள்ளம் உடைந்தார். இறைவா, இந்த துயரை நீக்க வேண்டும் என்று அவர் சிவபெருமானை பாடத் தொடங்கினார். அவர் பாடிய அந்த தேவார பாடல்கள் வானத்தையே குலுக்கியது போல இருந்தது. அந்த குளத்தில் அலைகள் எழுந்து நீர் கொந்தளித்தது. அதே முதலை மீண்டும் திடீரென்று தோண்டியது. அனைவரும் அச்சத்தில் இருந்தனர். ஆனால் அந்த முதலை மெதுவாக வாயை திறந்தது. அந்த குழந்தை உயிருடன் முதலை வாயிலிருந்து வெளியே வந்தது. அதுவும் அதே குழந்தை அப்படியே திரும்பி வந்தது. இந்த மாபெரும் அதிசயம் நடந்த ஸ்தலம்தான் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில். இந்த நிகழ்வு இறைவனின் கருணையை காட்டுகிறது. இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மரணம் போன்ற துன்பங்கள் நீங்கும், தடைகள் நீங்கி வெற்றிகள் கைகூடும், ஆயுள் அதிகரிக்கும். இந்த கோவிலில் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு வருடமும் இந்த கோவிலில் நடைபெறும் முதலை வாய்ப்பிள்ளை திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. அந்த அதிசய நிகழ்வை மீண்டும் அனைவருக்கும் நினைவூட்டுகிறது. இன்று வரை இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்ததாக தங்களின் அனுபவங்களை பகிர்கின்றனர். இந்த அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் வெறும் கோவில் மட்டுமல்ல, அது ஒரு சக்தியின் மையம். அதுவும் அதிசய சக்தியின் மையம். மரணத்தை கூட வென்ற சிவன் இன்று வரை நம்மை காப்பாற்றுகிறார். அவிநாசி லிங்கேஸ்வரரை நம்பி வழிபடுங்கள், உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். இப்படி மேலும் பல கோவில்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள பக்தி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.